ஈரோடு மாவட்டத்தில் கள்ளநோட்டு எப்படி தயாரிப்பது என யூடியூப் மூலம் பார்த்து வீட்டிலேயே கள்ளநோட்டு தயாரித்து தாய் தந்தை மூலம் காய்கறி சந்தையில் புழக்கத்தில் விட்ட நபர் போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார். கலர் ஜெராக்ஸ் போட்டு சந்தையில் கைமாற்றிய 4 பேர் கும்பல் சிக்கியது எப்படி? ஃபர்சி வெப் சீரிஸில் வரும் இந்த காட்சிகளை போன்று வீட்டிலேயே கலர் ஜெராக்ஸ் மிஷின் வைத்து கள்ள நோட்டுகளை தயாரித்துள்ளார் இளைஞர் ஒருவர். தாய் தந்தை உள்ளிட்டோர் உதவியுடன் சந்தையாக சென்று கடந்த 6 மாதங்களாக கள்ள நோட்டுகளை கைமாற்றி வந்தவர் போலீசாரிடம் வசமாக சிக்கியது எப்படி? ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே திங்களூரில் வாரந்தோறும் வியாழக்கிழமைகளில் சந்தை நடைபெறுவது வழக்கம். இந்த சந்தைக்கு சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான கிராம மக்கள் வந்து பொருட்களை வாங்கி செல்வார்கள். பரபரப்பாக காணப்படும் இந்த சந்தையில் கூட்டத்தை பயன்படுத்தி மர்ம கும்பல் ஒன்று கள்ள நோட்டுகளை கைமாற்றுவது தெரிய வந்தது. 100, 200, 500 உள்ளிட்ட போலி ரூபாய் நோட்டுகளை கொடுத்து பொருட்களை வாங்கி வந்துள்ளது அந்த கும்பல். கள்ளநோட்டு புழக்கம் குறித்து திங்களூர் காவல் நிலையத்திற்கு விற்பனையாளர்கள் தகவல் கொடுத்தனர். போலீசார் வியாபாரிகளை அழைத்து கள்ளநோட்டுகளை கண்டுபிடிப்பது குறித்து விளக்கமாக எடுத்து கூறினர். இந்நிலையில் கடந்த 25ஆம் தேதி சந்தைக்கு வந்த முதியவர் ஒருவர் 500 ரூபாய் நோட்டை கொடுத்து பழங்கள் வாங்கியிருக்கிறார். அவரிடம் பணத்தை வாங்கிய நபர் தடவை பார்த்ததும் கண்டுபிடித்து விட்டார். உடனே போலீசாருக்கு தகவல் கொடுக்க விரைந்து வந்த போலீசார் முதியவரை சுற்றி வளைத்து பிடித்தனர். காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்த போது கள்ளநோட்டு குறித்த பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் இக்கரைப்பள்ளியைச் சேர்ந்த 70 வயதான ஜெயபால், திருப்பூரில் டெய்லர் வேலை பார்த்து வந்த இவரது மகன் 40 வயதான ஜெயராஜ் எவ்வளவோ கடினமாக உழைத்து பார்த்து காசு பார்க்க முடியாத நிலையில் ஸ்ட்ரைட்டாக கள்ள நோட்டுகளை அடித்து விடலாம் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார் ஜெயராஜ். இதுகுறித்து யூடியூபில் தேடி பார்த்தபோது ஏராளமான வீடியோக்கள் கிடைத்திருக்கிறது. யூடியூபுக்கு குரு வணக்கம் போட்டு அத்தனை வித்தைகளையும் ஒரே நாளில் கற்றுக்கொண்ட ஜெயராஜ் கையோடு ஒரு கலர் ஜெராக்ஸ் மிஷினையும் வாங்கியிருக்கிறார். முதலில் 100 ரூபாய் நோட்டுகளை ஜெராக்ஸ் எடுத்த அவர் அது கச்சிதமாக ரிசல்ட் கொடுக்க பின்னர் 200, 500 ரூபாய் நோட்டுகளை அச்சடித்து குவித்திருக்கிறார். அதை மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் கைமாற்றினால் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்று நினைத்த அவர் தனது தாய் சரசு, தந்தை ஜெயபால் ஆகியோரிடம் கொடுத்து வாரச்சந்தைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அவர்களும் சத்தியமங்கலம், கோபி, கொளப்பலூர், திங்களூர், பெருந்துறை என ஒவ்வொரு கிராமப்புற சந்தையாக சென்று கச்சிதமாக கோடி ரூபாய் நோட்டுகளை மாற்றி பொருட்களை வாங்கி வந்திருக்கின்றனர். இந்த பார்முலா இத்தனை நாட்களாக தோன்றாமல் போய்விட்டதே என்று நினைத்த ஜெயராஜ் தன்னுடன் வேலை செய்து வந்த மேரி மெடில்டா என்ற பெண்ணுக்கும் வேலை வாய்ப்பை வழங்கியிருக்கிறார். ஜெயராஜ் கள்ளநோட்டுகளை வீட்டிற்குள் அடித்து தள்ள மூவரும் சந்தையாக சென்று கைவரிசை காட்டி வந்தது முதியவரிடம் நடத்திய விசாரணையில் தெரிய வந்தது. 4 பேரையும் தூக்கிய போலீசார் 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து கைது செய்திருக்கின்றனர். ஜெராக்ஸ் மிஷின் மற்றும் 2,85,000 ரூபாய் போலி நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. சந்தைக்கு செல்வதற்கு பயன்படுத்தி வந்த காரையும் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். ஆண்கள் 2 பெருந்துறை சிறையிலும் பெண்கள் 2 கோவை சிறையிலும் போலீசார் அடைத்திருக்கின்றனர். கள்ளநோட்டு தயாரித்து சொகுசு வாழ்க்கை வாழ நினைத்த கும்பல் போலீசாரிடம் சிக்கிக்கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.